இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. வணக்கம். தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல முதல் கட்ட தேர்தல் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஏராளமான திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றனர். இதில் சில சேகரங்களில் கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டும் சில திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள் மிக சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அப்படி ஒரு திருமண்டல பெருமன்ற உறுப்பினர் தான் நான் இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல மீட்பு இயக்கத்தின் செயலாளரும் இதற்கு முன்பாக இருந்த நிர்வாகத்திலிருந்து தூத்துக்குடியில் இயங்குகின்ற கால்டுவெல் கல்லூரியின் தாளாளராக பதவி வகித்தவரும், இன்னும் சிறப்பு என்னவென்று சொன்னால் தன்னுடைய குரலை மிக நேர்த்தியாக கடந்த நிர்வாகத்திற்கு பயன்படுத்தி கொடுத்து அந்த நிர்வாகத்தை ஆட்சியில் அமர வைத்தவருமான ஒரு பெருமைக்குரிய நபரைத்தான் நான் இன்று சந்திக்கப் போகிறோம். திரு எபனேசர் மங்களராஜ் அவர்கள் தூத்துக்குடியில் உள்ள கால்டுவெல் காலனியின் திருமண்டல பெருமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றவர்கள். அண்ணன் வணக்கம். அண்ணன் வணக்கம். அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கம். திருமண்டல பெருமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் உங்கள் சபையிலிருந்து மிக்க நன்றி. அதற்கும் முன்பாக உங்களது திறம்பு யூடியூப் சேனல் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக உழைத்த கடுமையான உழைப்பை நான் தலைவணங்கி மதிக்கிறேன். உங்களது உழைப்பிற்கு கர்த்தர் நியாயமான எல்லாவித காரியங்களையும் செய்து தர இறை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய இந்த தேர்தல் வெற்றி அதை குறித்து நீங்கள் முதலாவது உங்களுடைய கருத்தை பதிவிடலாம். இது ஒரு கடின போராட்டம் தான். நான் இந்த தேர்தலில் பங்கேற்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. காலச்சூழல் சில சூழ்ச்சிகளின் அடிப்படையில் வேண்டா வெறுப்பாகவே வீம்புக்காகவே இந்த தேர்தலை அணுக வேண்டிய கட்டாயம் நேரிட்டது. ஏனென்றால் கடந்த நிர்வாகம், நானும் பங்கேற்ற நிர்வாகம், பின்பு நான் சில காரியங்களுக்காக, என் சொந்த காரணங்கள் அல்ல, திருமண்டலத்தின் நலன் காரணமாக, எனக்கு தனிப்பட்ட விதத்தில் டிஎஸ்எஃப் நிர்வாகம் எந்த கெடுதலும் செய்ததில்லை. ஆனால் திருமண்டலத்தின் நலன் கருதி நான் சில முடிவுகளை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில், மன அழுத்தத்தில் இருந்தேன். கர்த்தர் சில காரியங்களை எனக்கு உணர்த்தி கொண்டே இருந்தார். இதன் அடிப்படையில் நான் வெகுஜன மக்களின் விருப்பத்திற்கிணங்க திருமண்டல பெருமன்ற உறுப்பினராக நான் முயற்சித்தேன். எனக்கு என் சபையில் முக்கியமான நிறைய மூப்பர்களும் தாய்மார்களும் எனக்கு ஆதரவு கொடுத்தனர். எனது முயற்சிக்கு என் உடன் அண்ணன்மார்கள், தம்பிமார்கள் துணை இருந்தனர். என் வெற்றிக்கு அயராது பாடுபட்டனர். கடுமையான போராட்டம். எங்களது குருவானவர் எனக்கு மிகவும் நெருக்கமானவர், என் பாசத்துக்குரியவர். தனிப்பட்ட விதத்தில் எனக்கு எந்த விதத்திலும் அவர் குறை செய்யவில்லை. ஆனால் எந்த விதத்திலும் எனது தனிப்பட்ட பாசம் ஒரு திருச்சபையை பாழாக்கக்கூடாது என்பது எனது கருத்து. அந்த கருத்தில் எப்பொழுதும் நான் பின்வாங்கப் போவதில்லை. எனக்கு அன்புக்குரிய குருவானவர், அவர் நல்லவர், பண்பானவர். ஆனால் நிர்வாகத்தில் அவருக்கு திறன் இல்லாததால் சற்று முடிவுகள் தவறாக எடுக்கும் சூழல் வந்தது. குருவானவர்கள் அனைவருமே தான் எளியவர்களின் பிரதிநிதி என்பதை ஒரு நிமிடம் எண்ணி பார்க்காமல், தான் ஒரு சபை தலைவர், சேர்மன் என்ற அந்தஸ்திலேயே நிற்பதால், அதற்கும் பின்பாக அவர்களுக்கு தவறான ஆலோசனைகளும் கொடுக்கப்படுவதால் மிகவும் தவறான முடிவுகளை எடுத்து சபையில் மேலும் மேலும் குழப்பம் ஏற்பட, ஆகவே கடின போராட்டத்திற்கு இடையே கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் இருந்து எங்களோடு இருந்து எங்களை வெற்றி சிறக்க செய்தார். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பொறுப்பு, இந்த பொறுப்பில் திருச்சபைக்கு என்ன செய்ய வேண்டும், திருமண்டலத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நித்தமும் யோசித்து ஜெபித்து எங்களது கடமைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று கர்த்தருக்குள் உறுதி பூண்டுகிறோம். வருங்காலங்களில் ஆயர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய கருத்து? அதாவது முதலில் நான் சொல்லும் பொழுது இது அரசியல், நான் பேசுவது அரசியல். ஆனால் இந்த அரசியலுக்குள் கண்டிப்பாக ஆன்மீகம்
இருக்க வேண்டும். Correct. ஆன்மீகம் இல்லாத அரசியல், செத்த அரசியல் திருமண்டலத்தில், திருச்சபைகளில். ஆனால் குருவானவர் ஆன்மீகவாதிகள். அவர்கள் ஆன்மீகத்திற்குள் அரசியலை திணிக்கிறார்கள். கரெக்ட். ஆன்மீகத்திற்குள் அரசியலை திணிப்பதை நான் வன்மையாக எதிர்ப்பவன். வரும் காலம் சுமூகமாக இருக்காது. நான் கண்டிப்பாக இயக்கத்தின் செயலாளராக சொல்கிறேன், எந்த ஆயரும் திருமண்டலத்தில் அரசியலில் ஈடுபட முடியாது. நீங்கள் வாக்களியுங்கள், அது உங்களது உரிமை. ஆனால் திருச்சபைக்குள் உங்களது அரசியலை திணிக்காதீர்கள். திருச்சபைக்குள் பிரிவினையை தூண்டாதீர்கள். இப்பொழுது ஒரு திருமண்டல பெருமன்ற உறுப்பினராக வந்துட்டீங்க. அதை தாண்டி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, அந்த திருமண்டல மீட்பு இயக்கத்தின் செயலாளர். உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க பொழுது, அதாவது இந்த திருமண்டல மீட்பு இயக்கத்தினுடைய ஃபர்ஸ்ட் அஜெண்டா ஆன்டி டிஎஸ்எஃப் அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்தீங்க. அது ஏறக்குறைய மிக சிறப்பாக வென்று விட்டீர்கள். இனிமேல் எப்படி உங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் இருக்க போகிறது? ஆன்டி டிஎஸ்எஃப் என்ற முயற்சியில் முதல் கட்ட தேர்தலை அணுகினோம். இதற்குரிய பலன் அண்ணன் எஸ்டிகே அணி எடுத்துக்கொண்டது. பரவாயில்லை. இந்த பழத்தை முழுவதுமாக சாப்பிட்ட அண்ணன் எஸ்டிகே ராஜன் அவர்களிடம் நிறைய கோரிக்கைகள் இருக்கிறது. நீங்கள் சென்ற முறை வித்தியாசப்படுத்தி பார்த்தால் டிஎஸ்எஃப் நிர்வாகத்திற்கும் உங்களது நிர்வாகத்திற்கும் நிறைய வேற்றுமைகள் இருக்கிறது. டிஎஸ்எஃப் நிர்வாகம் என்பது ஒரு 3 பேர் அதிகபட்சம், அவர்களே முடிவு செய்து கொள்வார்கள். அவர்கள் தங்களை மக்களிடமிருந்து தனிமைப்படுத்திக் கொள்வார்கள். அவர்களை தனிமைப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் அண்ணன் எஸ்டிகே ராஜனை பொறுத்தவரை அவர்களது 2ஆம் கட்ட தலைவர்கள் அவரை மக்களிடம் தொடர்பு படுத்தாமல் தனிமைப்படுத்தி விடுவார்கள். இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு. அண்ணன் எஸ்டிகே ராஜன் மக்களை அணுகாதவர் அல்ல. ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு பெரிய ஃபென்சிங் போட்டு மக்களை தடுத்து விடுவார்கள். அந்த செயல் இப்பொழுது அகற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். மற்றபடி நமது இயக்கம் சார்பாக நிறைய கோரிக்கைகள் நம்ம என்ன செய்யணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆமாம், அதெல்லாம் கண்டிப்பாக அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் எடுத்த கருத்துக்கள் அல்ல. ஒரு குழு ஜெபித்து கனவுகளை நிறைவேற்ற காகிதத்தில் எழுதப்பட்ட, இதில் மிஷனரிகளின் ரத்தம் தோய்ந்த கருத்துக்கள் இருக்கிறது. அவர்களது எண்ண ஓட்டம் இருக்கிறது. பரலோகத்தில் இருந்து அவர்கள் நம்மை குறித்து படும் வேதனைக்குரிய கண்ணீரான வார்த்தைகள் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். வெறும் அரசியல் அல்ல, இது ஆன்மீகத்தை காப்பாற்ற வேண்டும். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டால் சுதேச திருச்சபைகள் மிகவும் வளர்ந்து விட்டன. அவர்கள் நம்மை விட பெரிய அண்டாக்களில் காணிக்கை எடுக்கும் அளவிற்கு வளர்ந்து விட்டனர். எங்கிருந்து சென்றார்கள்? நம்முடைய திருச்சபைகளில் இருந்து சென்றார்கள். காரணம் என்ன? நம்முடைய குருவானவர்கள் நாம் சண்டையிட்டு அரசியல் செய்து சபையார்களை விரட்டி விட்டோம். ஒரு விரக்தியின் விளிம்புக்கு போயிட்டாங்க. விரக்தியின் விளிம்பில் அவர்கள். எந்த குருவானவரும் சபையில் மக்களை சந்திப்பதில்லை. சபைகளில் ஹவுஸ் விசிட் கிடையாது. ஹவுஸ் விசிட் என்றால் என்ன சொல்கிறார்கள் என்றால், பர்த்டே ஒரு வீட்டுக்கு விசிட், பர்த்டேக்கு ப்ரேயர் பண்ண போயிட்டு காணிக்க வாங்கிட்டு வர்றதை ஹவுஸ் விசிட்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது கிடையாது ஹவுஸ் விசிட். பர்டிகுலராக சிஸ்டமேட்டிக்காக ஒரு தெருக்களிலிருந்து வரிசை பிரகாரம் ஆரம்பித்து சென்று தினமும் 5-6 வீடுகளை சந்திப்பதுவே ஹவுஸ் விசிட் என்று உண்மையான அரை மணி நேரம் இருந்து அந்த குடும்பத்தின் குறை நிறைகளை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை, கர்த்தர் கொடுக்க போகும் ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு ஜெபித்து, அவர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி, கவுன்சிலிங் செய்ய வேண்டியவர்களுக்கு செய்து, இப்படி தனது சபையார்களை பாதுகாப்பதில் கவனத்தை செலுத்த வேண்டும். மந்தையை பாதுகாக்கும் ஆயர்கள் மந்தையை பாதுகாப்பதில் கவனம் செய்ய. இதில் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள்னா, இப்போ நீங்கள் ஹவுஸ் விசிட் பண்ணுறது, விசாரிக்கிறது ஆயரோட பொறுப்புன்னு சொல்கிறீங்க. ஏன் சபை மூப்பர்களும் இணைந்து இது செய்யக்கூடாது? இப்போ நீங்கள் ஒரு டிசியாக வந்திருக்கீங்க, ஐயாவோட இணைந்து இப்போ சபை இதில் ஒருவர் வியாதிப்பட்டால் சபை மூப்பர்கள் என்ன பண்ணுவாங்க, அவனுக்காக என்னை பூஜை செய்யப்படுன்னு சொல்லுவாங்க. ஏன் டிசிகள் ஒரேடியாக அங்கேயே தள்ளுறீங்க? நீங்களும் சேர்ந்து போனால் நல்லா தானே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சொல்வது 100க்கு 100 சரி.
ஆனால் என்ன பிரச்சனை ஆகிவிடுகிறது என்றால் இதில் தான் ஆன்மீகத்தில் அரசியல் கலந்து விடுகிறது. நாம் தனியாக அதை செய்யும் பொழுது அது அரசியலில் ஆன்மீகம், நாம் அவரோடு செல்லும் பொழுது ஆன்மீகத்தில் அரசியல் ஆகிவிடுகிறது. ஓட்டுக்கு சேர்ந்து நாம் அரசியலுக்காக செல்கிறோம் என்று அவர்கள் தவறாக புரிந்து கொள்ள அதை நீக்கலாமே. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நேற்று என்னுடைய வீடியோவில் சொன்னேன், வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களையும் நீங்கள் என்ன பண்ணணும், சென்று சந்தித்து இது நமது ஆலயம், நம்ம அனைவரும் ஒன்று செயல்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியாக நீங்கள் என்ன பண்ணலாம், செயல்படலாம்ல, வருங்காலத்தில் அதை முயற்சி செய்யலாம்ல. கண்டிப்பாக. ஏன்னா நான் அதை சொல்கிறேன், நீங்கள் தனியாக போனால் பிரச்சனை. வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் வீட்டுக்கு இப்போ உங்களுக்கு ஏற்று ஒரு வாய்ப்பை இழந்தவர்கிட்ட போய் நீங்களே போய் நின்று அந்த திருச்சபை மக்கள் எல்லாம் நின்று மொத்தமாக போய் சந்திக்கும் போது அந்த வீட்டில் இப்போ ஒரு கஷ்டப்பட்ட வீட்டுக்கு நீங்கள் மொத்தமாக போனீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. கண்டிப்பாக அது நீங்கள் கண்டிப்பாக எதிர்காலத்தில் செய்யணும். கண்டிப்பாக கர்த்தருக்குள் உறுதி சொல்கிறேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, ஏன் ஆவிக்குரிய சபைக்கு போகிறாங்கன்னா ஒரு பிறந்த நாளில் மட்டும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனைலாம் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ஏரியா பாஸ்டர் போய் என்ன பண்ணுவாங்க, சந்திப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இதை வந்து சிஎஸ்சி திருச்சியில் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக ஒரு இயக்கத்தின் செயலாளராக நீங்கள் அதை கண்டிப்பாக முயற்சி செய்யணும். கண்டிப்பாக இது ஒரு வேண்டுகோளாகவே நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து குருவானவர்களும் இது குறை சொல்வதற்காக அல்ல, நம்மை நாமே சரி செய்து கொள்வதற்காக. அடுத்தது மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இப்போ வந்து சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கு வந்து எனக்கு தெரிந்து ஒரு அணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெளியில் போயிடுச்சுன்றலாம். அந்த இந்த முன்னாள் நிர்வாகத்தினர் டிஎஸ்எஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வெற்றியை தான் பெற்றிருக்காங்க. ஸோ அவங்கள வைத்து வந்து ஒரு புதிய நிர்வாகத்தை உருவாக்க முடியுமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம், அது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். இப்பொழுது வந்து களத்தில் இருக்குது அண்ணன் நிஷ்டிகராஜன் அணி அப்படிங்கிறது எல்லோருடைய கருத்தும். இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த திருமண்டல மீட்பு இயக்கமும் இருக்குது. உங்களுடைய செயல்பாடு நிறைய பேர் ஏன்டா சொல்கிறது என்னென்னா, இவங்களுக்கு மாற்றாக ஒரு அணிங்க, உங்களுடைய செயல்பாடு என்னவாக இருக்க போகுது? டிஎஸ்எஃப் அணி இனி பதவி ஏற்கப் போவதில்லை. முதலில் டிஎஸ்எஃப் அணியின் ஆதரவாளர்கள் முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி பெற்ற டிஎஸ்எஃப் அணியினர் இந்த கருத்தை முதலில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ டிஎஸ்எஃப் அணியில் பயணப்பட்டு இருப்பீர்கள். ஆனால் இது இக்கட்டான சூழல் உங்களுக்கு. நீங்கள் எவ்வளவு பாடுபட்டாலும், எத்தனை கோடிகள் உங்கள் தலைவர்கள் கொடுத்தாலும் திரும்ப இந்த ஆட்சி கட்டிலில் அமரப்போவது இல்லை. ஏன் இதை உங்களுக்கு குறிப்பாக உணர்த்துகிறேன் என்றால், சென்ற 2 தேர்தல்களில் தோல்வி உற்ற பின் அதில் மும்முரமாக போராடியவர்களின் நிலை பின்பு என்னவாக இருந்தது என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் நீங்கள் அந்த நெருக்கடியான சூழலுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இப்பொழுதே ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு வந்துவிடுங்கள். எந்த விதத்திலும் ஆண்டவர் மீண்டும் இந்த டிஎஸ்எஃப் ஆட்சி செய்ய விடமாட்டார். அதற்காக நீங்கள் உறுதி கொள்ளுங்கள். ஜெபித்து, கர்த்தாவே எங்களுக்கு நல்ல வழி காட்டுங்கள் என்று அமைதியாக இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வேறு நல்ல வழியை காட்டுவார். இப்போ டிஎஸ்எஃப்ல இப்போ வெற்றி பெற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ நிஷ்டிகராஜன் அண்ணனுடைய அவங்க அணிக்கு போவாங்களா? ஏன்னா நிறைய பேர் அங்கேருந்து வந்தவங்க தான். போனாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை இருக்குமா? வெற்றி பெற்ற டிஎஸ்எஃப் ஆதரவாளர்கள் தைரியமாக வெளியே வாருங்கள். உங்கள் தலைவர்கள் அநேகமாக தேர்தலில் நிற்க மாட்டார்கள் என்றே நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் வருகின்ற தகவல் எதுவும் அவர்களுக்கு சாதகமாக இல்லை. எனக்கு தனிப்பட்ட விதத்தில் அவர்கள் நன்றாக தெரியும். இந்த 3 வருடம் அவர்கள் கண்டிப்பாக விட்டு கொடுப்பார்கள். திருமண்டலத்தை அமைதியாக ஆட்சி செய்ய விடுவார்கள். இதன் மூலம் சரியாகி மீண்டும் அடுத்த 3 வருடத்தில் அவர்கள் வர கர்த்தர் சித்தம் கொண்டால் நடக்கும் என்றே நம்புகிறேன். வெளியில் வந்துட்டாங்கன்னா எங்கே போவாங்க? என்னுடைய கேள்வி அதுதான். இப்போ அவங்ககிட்ட போய் சேருவாங்களா? இல்லை என்றால் இன்னொரு அமைப்பு இது வரைக்கும் வெளியில் வரலையே. இப்போ 3வது அணின்னு பேசிகிட்டு இருக்காங்க. திருமண்டல மீட்பு இயக்கம் அதற்கான ஒரு சூழலை உருவாக்குமா? நமது இயக்கம் இது தனிப்பட்ட இயக்கம் அல்ல, இது திருமண்டலத்தை காக்கும் இயக்கம். ஒவ்வொரு திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்களையும் ஒவ்வொரு திருச்சபையையும் காக்கும் இயக்கம். உங்களுக்கு பாதுகாப்பாக திருமண்டல மீட்பு இயக்கம் இருக்கும். நீங்கள் இப்பொழுது எந்த முடிவும் எடுக்காதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வார கால அட்டவணைக்கு பின்பாக இயக்கத்தின் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய கருத்துக்கள் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஒரு வாரத்திற்கு பின்பாக மறைமுகமாக செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளும் செய்து கொண்டே தான் இருக்கிறோம். எங்களது தலைவர் அண்ணன் DKM ஜான்சன் டேவிட் அவர்கள்
மற்றும் பொருளாளர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மற்றும் நிறுவனர் அனைவரையும் கலந்து ஆலோசித்து சில கருத்துக்களை நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அவர்களும் பேச்சுவார்த்தையில் தான் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய அல்டிமேட் கோல் திருமண்டலத்தின் நலனாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய தனிப்பட்ட எந்த நபரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வண்ணமாக இருக்காது, தனிப்பட்ட எந்த நபர்களையும் தாக்கும் வண்ணமாகவும் இருக்காது. திருமண்டல நலன் சார்ந்து எங்களது இயக்கம் நல்ல முடிவை எடுக்கும். திருமண்டல மீட்பு இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கமாக இருக்குது. இது அரசியல் அமைப்பாக மாறி இந்த முறை ஆட்சியில் வருவதற்கு முயற்சி செய்யுமா? திருமண்டல மீட்பு இயக்கம் இது ஒரு பேர் இயக்கம். இந்த இயக்கம் வலுப்பெற்று கொண்டே தான் இருக்கும். ஆனால் இயக்கம் அரசியலுக்கு வருமா வராதா என்பது அண்ணன் எஸ்டிகே ராஜன் அவர்களின் கையில் தான் இருக்கிறது. அவர்கள் எப்படி எங்களை அணுகுகிறார்கள், அதாவது எங்களது பதவிகள் அல்ல, அவர்களது எங்களது கோரிக்கைகள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும், பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நமது உழைப்பை சுரண்டி, நமது காணிக்கைகளை சினாடு சுரண்டி கொளுத்து அவர்களை வலுப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். சம்பந்தமில்லாதவர்கள் நமது காணிக்கைகளை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதை நாம் இப்பொழுதே முற்றுப்பெற வைக்க போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்கு தங்களது தலைமை தேவை என்றே நான் உணர்கிறேன். அண்ணன் எஸ்டிகே ராஜன் அவர்கள் இதை கருத்தில் கொண்டு உடனடியாக ஆக்கப்பூர்வமான சிந்தைகளை எடுத்து எங்களுடன் இணைந்து சினாடை மீட்க வழிவகுப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். நேர்களே, இவ்வளவு நேரமும் மிக சிறப்பாக தனது இயக்கத்தின் கருத்துக்களையும் தனது கருத்துக்களையும் அருமையாக நமது பிரம்பு யூடியூப் சேனலுக்கு எடுத்துரைத்த அண்ணன் எபனேசர் மங்களராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன், உங்களுடைய முயற்சி மிக சிறப்பானது. இந்த திருமண்டலத்தை வழிநடத்துவதற்கு சிறந்த மக்கள், மாற்று மக்கள் வருவார்களா என்று அனைவரும் எதிர்பார்க்கும் பொழுது அருமையான ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறீர்கள். அதனுடைய பொதுச் செயலாளராக வந்திருக்கிறீர்கள். இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும், தொடர்ந்து இந்த திருமண்டலத்தை நடத்தி செல்ல வேண்டும் என்பது அனைவருடைய ஆசை. உங்களுடைய அரசியல் பயணமும் உங்களுடைய தனிப்பட்ட பயணமும் மிக சிறப்பாக அமைய நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் சார்பாகவும் உங்களுடைய இயக்கத்தின் தோழர்கள் சார்பாகவும் எங்களுடைய யூடியூப் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அண்ணா. நன்றி.